வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகுமிடம். நண்பர்களே, சிலருக்கு கொலஸ்ட்ரால் அளவு நார்மலாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதை நம்ம பார்த்துருக்கலாம். இன்று கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை தாண்டி இதயத்திற்கான ஆபத்துக்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய உதவும் 5 முக்கிய இரத்த பரிசோதனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எளிதில் பார்க்கலாம். நம்ம இதயத்தில் ஓடுற இரத்த குழாய்களை ஒரு ஹைவே டனல் மாதிரி நினச்சி பாருங்க. இதில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் ரத்தத்தில் தனியாக பயணிக்க முடியாது. அவை லைப்போ புரோட்டீன்ஸ் என்கிற சின்ன சின்ன டெலிவரி ட்ரக்குகள் மூலம்தான் பயணம் செய்கின்றது நம்ம ரத்தத்தில். நம்ம ஹெச்டிஎல், அதாவது குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால்னு கேள்விப்பட்டிருப்போம். எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அல்லது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹெச்டிஎலும் எல்டிஎலும் ஒன்றும் இல்லைங்க, இது லைப்போ புரோட்டீன்ஸ், அதாவது கொலஸ்ட்ராலை ஏற்றி செல்லும் டெலிவரி ட்ரக்குகள். இந்த ஹெச்டிஎல்ங்கிறது நம்ம சுத்தப்படுத்தும் ட்ரக்குகள்னு வச்சுக்கலாம். இது ஒரு கிளீனிங் டீம் மாதிரி. டனல் சுவர்களில் இருக்கிற அதிகப்படியான குப்பைகளை இவை அகற்றி நம்ம இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படியாமல் இந்த ஹெச்டிஎல் வேலை செய்யும். ஆனால் எல்டிஎல்ங்கிறது ஆபத்தான ட்ரக்குகள் மாதிரி. இதில் ஆப்போபி அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கிறது. இந்த புரோட்டீன் ஒட்டும் தன்மையுள்ள ஸ்டிக்கர் மாதிரி. இந்த எல்டிஎல் ட்ரக்குகள் அதிகமாக நுழையும் போது இந்த ஆப்போபியும் இதில் அதிகம் இருக்கிறதுனால அதிகமாக சுவர்களில் ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம சுவர்களில், அதாவது இரத்த குழாயின் சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவங்கள் நாளடைவில் அப்படியே படிந்து அது அடைப்பை ஏற்படுத்துகிறது. சில நேரம் அது மாரடைப்பையும் உண்டாக்கும். அதே போல் நம்ம உடம்புல இன்னொரு ட்ரக்கும் உண்டு. அதுக்கு பேர் லைப்போ புரோட்டீன் லிட்டில் ஏ, சுருக்கமாக எல்பி லிட்டில் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு மரபு ரீதியாக இந்த எல்பி லிட்டில் ஏ அவங்க உடம்புல அதிகமாக இருக்கும். இந்த எல்பி லிட்டில் ஏ அவங்க உடம்புல அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா, கொலஸ்ட்ரால் எளிதில் அவங்க இரத்த நாளத்தில் படிகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இது நாளடைவில் படிந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் மற்றும் மாரடைப்பு, இரத்த குழாயில் அடைப்புகள் போன்ற நோய்களை இது ஏற்படுத்திவிடும். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி டனல் மூடுவதற்கு, அதாவது நம்ம இரத்த குழாய்கள் மூடுவதற்கு முன்னாடி இந்த தொல்லை தருபவர்களை டாக்டர்கள் எப்படி இரத்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் டெஸ்ட்டாக சொல்ல போகிறது நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். நம்ம பொதுவாக ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல், எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்டுபிடிக்க முடியும். அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் மைனஸ் உங்கள் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் இந்த நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். நிறைய பேர் எல்டிஎல் பற்றி மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எல்டிஎல் மட்டும் வில்லன் கிடையாது. நான் ஹெச்டிஎல் அப்படின்னா எல்லா கெட்ட துகள்களையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்கும் பிளட் டெஸ்ட்டு தான் இந்த நான் ஹெச்டிஎல். இது ஒரு பிளேயரை மட்டும் பார்க்காம மொத்த டீமையும் பிடிக்கிற மாதிரி. எல்டிஎல் நார்மலாக இருந்தாலும் நான் ஹெச்டிஎல் மறைந்திருக்கும் ஆபத்தை காட்டி கொடுக்கும். ஸோ அடுத்த பிளட் டெஸ்ட்டில் நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்னு கவனித்து பாருங்கள். அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் நான் சொல்ல போகிறது ஆப்போபி. ஆப்போபி என்பது நம்ம எல்டிஎல் ட்ரக்குன்னு சொன்னோம்ல, அந்த ட்ரக்கில் இருக்கிற ஒரு பம்பர் ஸ்டிக்கர் மாதிரி. இது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் எல்டிஎல்ல மட்டும் இல்லாமல் விஎல்டிஎல், ஐடிஎல் அப்படிங்கிற லைப்போ புரோட்டீன்ஸ்லையும் இருக்கும். இந்த ஆப்போபி அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வருவதற்கு சான்ஸ் அதிகம். அடுத்து மூணாவது டெஸ்ட் எல்பி லிட்டில் ஏ. இது மரபு ரீதியாக வர்றது. சிலருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த மாரடைப்போ இல்லை ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நான் சொல்ல போகிற டெஸ்ட் ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி. சில இதய பிரச்சனைகள் உடல் வீக்கத்தால், அதாவது இன்ஃப்ளமேஷன்னால் வரும். இரத்த நாளங்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை இந்த ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருந்து இந்த ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி கூட இருந்துச்சுனாலும் நமக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக இதய இரத்த நாளங்களில் அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்து 5வது டெஸ்ட் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். இது ரத்தத்தில் உள்ள மற்றொரு வகை கொழுப்பு. இது அதிகமானாலும் ஒரு பிரச்சனை தான். இது பெரும்பாலும் அதிக சர்க்கரை நோய்கள் உள்ளவங்களுக்கும், இனிப்பு பானங்கள், அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கூடும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருந்தாலும் சிலருக்கு மாரடைப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, நார்மல் கொலஸ்ட்ரால்னா ஆபத்தே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பர்டிகுலராக உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இளம் வயதிலேயே மாரடைப்போ ஸ்ட்ரோக்கோ இருந்தாலோ இந்த 5 டெஸ்ட்டுகள் பற்றி உங்கள் டாக்டரிடம் கேளுங்க. இந்த 5 டெஸ்ட்டுகள் உங்கள் இதயத்தை பாதுகாக்க உதவும். இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொலஸ்ட்ரால் நார்மல், நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நன்றி, வணக்கம்.